குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடம் 6 பயிற்சி வினா 20, 21, 22. இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி வினா 20 பக்கம் 222. ஜனனி, ஜானகி மற்றும் ஜமுனா என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபங்கள் மற்றும் நட்டங்களை 3:3:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2017 டிசம்பர் 31 அன்று ஜானகி இறந்துவிட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய தொகை 1,40,000 என வரவிருப்பை காட்டியது. ஸோ அவர் இறந்துட்டாரு, அவருக்கு நம்ம 1,40,000 கொடுக்கணும். இதுக்கு என்ன பகிர்வு அப்படின்னு கேட்கணும், இதுக்கு என்ன பதிவு அப்படின்னு கேட்கணும். ஒன்று, செலுத்த வேண்டிய தொகை காசோலை மூலம் உடனடியாக செலுத்தப்பட்டு விட்டது. 1,40,000 கொடுக்கணும், அதை உடனடியாக காசோலை மூலம் கொடுத்தாச்சு அப்படின்னு வச்சு போடுங்க அப்படின்னா. அப்போ காசோலை மூலம் கொடுத்தாச்சு அப்படின்னா யார் இதை பெறுவா? ஒருத்தர் இறந்துட்டார். அப்போ இறந்துட்ட உடனே அவர்களுடைய நிறைவேற்றாளர் தான் பெறுவாங்க. இதுல யாரு இறக்குறாங்க? இதுல ஜானகி இறந்து விட்டார். அப்போ ஜானகி உயிரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜானகிக்கு நம்ம ஜானகி இந்த கூட்டாண்மையில் இருக்காங்க, அவங்க இருக்கிறதா வச்சுக்கிட்டீங்கன்னா அவருக்கு 1,40,000 கொடுக்கணும். அப்போ பெறுபவர் கணக்கை பற்று எழுதணும். அப்போ ஜானகி கணக்கு பற்று எழுதி வங்கி கணக்கு வரவு, வங்கி கணக்கு வரவு 1,40,000 இப்படிதான் செய்யணும். ஆனா ஜானகி இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த பணத்தை அவர்களுடைய நிறைவேற்றாளருக்கு கொடுக்கணும். அப்போ ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு பற்று 1,40,000, வங்கி கணக்கு வரவு 1,40,000. சோ பெறுபவரை பற்று எழுதணும், கொடுப்பவரை வரவு. இந்த பணத்தை யாரு கொடுக்கிறா? வங்கி கொடுக்குது, அதனால வங்கி கணக்கை வரவு எழுதிட்டோம். ஜானகியினுடைய நிறைவேற்றாளர் இந்த பணத்தை பெற்றுக் கொள்கிறார், அதனால ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. 2, செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. அப்போ உடனே கொடுக்கல அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அவருடைய கடன் கணக்கை வர வச்சு கொடுத்தாச்சு அப்படின்னா வங்கி கணக்கு வரவு, கொடுக்கலன்னா அவருடைய கடன் கணக்கை வரவு எழுதணும். அப்போ ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு பற்று 1,40,000. ஜானகி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு, நிறைவேற்றாளர் கடன் கணக்கு வரவு 1,40,000. ஸோ எதுவாக இருந்தாலும் யார் அந்த நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, அவ்வளவுதான். பணம் கொடுத்தாச்சுன்னா வங்கி கணக்கு வரவு, கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய கடன் கணக்கு வரவு, அவ்வளவுதான். இதுல வங்கி கொடுத்தாச்சு வங்கி கணக்கு வரவு, கொடுக்கல அதனால அவங்களுடைய கடன் கணக்கை வரவழைக்கிறோம். பட் எதுவா இருந்தாலும் அவருடைய நிறைவேற்றாளர் கணக்கு பற்று எழுதிடணும். 3, இந்த 1,40,000 உடனடியாக 75,000 காசோலை மூலம் செலுத்தப்பட்டது, மீதி தொகை இன்னும் செலுத்தப்பட வேண்டியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன், அவருடைய நிறைவேற்றாளர் கணக்கை பற்று எழுதினோம். ஸோ ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு பற்று 1,40,000. இதில் நம்ம கொடுக்கறது 75,000 கொடுத்துறீங்க. அப்போ வங்கி கணக்கு வரவு 75,000. 1,40,000 கொடுக்க வேண்டியதுல 75,000 தான் கொடுக்குறோம். அப்போ மீதி எவ்வளவு இருக்கு? 65,000 பாக்கி இருக்கு. 1,40,000 கொடுக்க வேண்டியவருக்கு 75,000 கொடுத்தாச்சு. அப்போ மீதி பாக்கி 65,000 அவங்களுடைய கடன் கணக்குக்கு மாத்திக்கணும். ஸோ ஜானகி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு
கடன் கணக்கு வரவு 65,000. ஸோ 1,40,000 75,000 கொடுத்தாச்சுங்கன்னா அப்போ 75,000 போக மீதி இருக்கிறது 65,000 அவங்களுடைய கடன் கணக்கு. இது பயிற்சி வினா 20. அடுத்தது பயிற்சி வினா 21, பக்கம் அதே 222. பயிற்சி வினா 21 பக்கம் 222. இது பெரிய கணக்கு. வர்ஷா, சாந்தி மற்றும் மாதுரி என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை முறையே 5:4:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2017 டிசம்பர் 31ஆம் நாளைய அன்று அவருடைய இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு ஒரு இருப்பு நிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. 1/1/2018 அன்று. ஸோ கணக்கு 2017 டிசம்பர் 31 கணக்கு கொடுத்துருக்கான். 1ஆம் தேதியே மாதுரி இறந்து விட்டார். அவர் இறப்பின் போது பின்வரும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சரக்கிருப்பு மதிப்பில் 5,000 குறைக்கணும். சரக்கிருப்பு என்பது சொத்து, சொத்தின் மதிப்பில் 5,000 குறைக்கணும். குறைச்சிங்கன்னா நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு கணக்கு பற்று. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 5,000, சரக்கிருப்பு கணக்கு வரவு 5,000. அடுத்தது வளாகம் மீது 20% மதிப்பு ஏற்றம் செய்யப்பட வேண்டும். வளாகம் 1,20,000. இதன் பேர்ல 20% அதிகப்படுத்துகிறான். 20% அப்படின்னா 20/100. 0க்கு 0, 0க்கு 0 கேன்சல். இந்த 2ஆல பெருக்கிக்கிட்டீங்கன்னா 3 0 இருக்கு. 2 2 4, 2 2. ஸோ வளாகத்தின் மதிப்பு 24,000 அதிகரிக்குது. வளாகம் என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு அதிகரிச்சா லாபம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடம் வரவெழுதணும். அப்போ வளாகம் கணக்கு பற்று 24,000, மறுமதிப்பீடு கணக்கு வரவு 24,000. அப்புறம் வராக்கடன் ஒதுக்கு ரூபாய் 4,000 உருவாக்கு. வராக்கடன் அப்படின்னாக்க அது நமக்கு வாராக்கடன், வராத கடன் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ வாராக்கடன் ஒதுக்கு 4,000 ஒதுக்கு. வாராத கடன் அப்படின்னா நம்ம கொடுத்த காசு வரல. அப்ப நம்ம கொடுத்த காசு 4,000 வரலைன்னா நஷ்டம் வந்தா மறுமதிப்பீடு பற்று. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 4,000, வாரா கடன் 4,000 வரவு. மாதுரிக்கு செலுத்த வேண்டிய தொகை இன்னும் செலுத்தப்படவில்லைன்னு சொல்லிட்டான். அப்ப மாதுரிக்கு செலுத்தப்பட வேண்டியது இன்னும் செலுத்தப்படல அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? மாதுரி நிறைவேற்றாளர் கணக்கை பற்றி எழுதி மாதுரி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு வரவுன்னு எழுதணும். இதுக்கு முன்னாடி மாடல்ல நம்ம பார்த்துருக்கோம். அது நம்ம எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இது ரூல் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இங்க பொதுக்காப்பு அப்படின்னு ஒரு 48,000 இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருக்கிறத பிடிச்சிங்கன்னா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். அப்போ பொதுக்காப்பு கணக்கு பற்று 48,000. கூட்டாளிகள் யார் யாரு? வர்ஷா, சாந்தி, இன்னொருத்தவங்க மாதுரி. ஸோ ஒரு 48,000 என்ன விகிதத்தில் பிரிக்கணும்? அவங்க 5:4:3. 5:4:3னா 5 4 9, 9 3 12. அப்போ 5/12, 4/12,
48,000 இன்ட்டு 3/12. ஸோ 5:4:3 5 4 9 9 3 12 5/12 4/12 3/12 பிரிக்கணும். 12 இதில் 4 12 48 3 0 5ஆல் பெருக்கினீங்கன்னா 3 0 5 4 20. 12 இதில் 4 தடவை அடிக்குது 4 12 48 3 0 4ஆல் பெருக்கினீங்கன்னா 3 0 4 4 16. 12 அடிச்சிங்கன்னா 4 12 48 3 0 3ஆல் பெருக்கினீங்கன்னா 0 0 3 4 12. அப்போ 20,000 14,000 12,000. ஸோ இது பிரிச்சாச்சு. அதே மாதிரி நான் என்னென்ன பிரிக்கணும்னு பொதுக்காப்பு பிரிக்கணும், பிரிச்சாச்சு. நிதி என்று ஏதாவது இருந்தால் பிரிக்கணும், நிதின்னு ஒன்று இல்லை. லாப நட்ட கணக்கு இருந்தால் பிரிக்கணும், லாப நட்ட கணக்கு. சொத்து பக்கம் 12,000 ரூபாய் கொடுத்துருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்தா கூட்டாளிகள் வரவு, சொத்து பக்கம் இருந்தா கூட்டாளிகள் பற்று. அப்போ வர்ஷா கணக்கு பற்று, சாந்தி கணக்கு பற்று, மாதுரி கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு வரவு 12,000 ரூபாய். ஸோ இந்த 12,000 பிரிக்கணும். 12,000 எப்படி பிரிக்கணும்? இதே 5:4:3 5 4 9 9 3 12. அப்போ 5/12 12,000 இன்ட்டு 4/12 12,000 இன்ட்டு 3/12. 12க்கு 12 கேன்சல் ஆகும், ஒரு 12 12 3 0 5ஆல் பெருக்கிங்க 5 இன்ட்டு 1000 5000. அதே மாதிரி 12 ஒரு 12 12 3 0 4ஆல் பெருக்கினீங்கன்னா 0 0 0 4 4. 12 பெருக்கினீங்கன்னா ஒரு 12 12 3 0 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3000. அப்போ 5000 4000 3000. இது போட்டாச்சு. இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு. இதுல பற்றுல இருந்தா பற்று, வரவுல இருந்தா வரவுன்னு போடணும். இப்போ மறுமதிப்பீடு பற்றுல 5000 ரூபாய் சரக்கு இருப்பு. அப்போ சரக்கு இருப்பு 5000 ரூபாய். சரக்கு இருப்பு 5000 ரூபாய். அடுத்தது மறுமதிப்பீடு வரவுல 24,000 வளாகம். வளாகம் 24,000. அடுத்தது பற்றுல 4,000 வாராக்கடன். அப்போ வாராக்கடன் பற்றுல 4,000 ரூபாய். வேற எங்கேயும் மறுமதிப்பீடு இல்லை. இங்க கூட்டினா 24,000 வருது. ஸோ வரவுல 24,000. பற்றுல எவ்வளவு வருது? 5 4 9,000 ரூபாய் பற்று. அப்போ எவ்வளவு வித்தியாசம் வருது? 0 0 0 14ல 9 பக்கம் 5 15,000 ரூபாய் வித்தியாசம் வருது. 15,000 ரூபாய் வித்தியாசம். இந்த 15,000 இந்த 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. வர்ஷா, சாந்தி, மாதுரி. 15,000 இதே மாதிரி விகிதம் போட்டு பிரிச்சு கொடுத்தாங்க. 15,000 இன்ட்டு 5/12 15,000 இன்ட்டு 4/12 15,000 இன்ட்டு 3/12. 12 அடிச்சீங்கன்னா ஒரு 12 12 மீதி 3 பக்கத்துல 0. 30ல 2 12 24 மீதி 6 பக்கத்துல 0. 60 60ல 5 12 60 0. இப்போ 5ஆல பெருக்கினீங்கன்னா 5 0 0 5 25 மீதி 2 5 2 10 2 12 மீதி 1 5 5 1 6. ஸோ 6,250 ரூபாய் வருஷாவுக்கு. அடுத்தது 4/12 12ல் அடிச்சீங்கன்னா 15ல 12 ஒரு தடவை போகும், ஒரு 12 12 15ல 12 போச்சுன்னா மீதி 3 பக்கத்துல 0 இருக்கு. 30 30ல 2 12 24 மீதி 6
பக்கத்துல 0 இருக்கு 60 60னா 5 12 60 0 4ஆல பெருக்கினீங்கன்னா 4 0 4 20 மீது 2 4 2 8 2 10 மீது 1 4 4 1 5 5000 ரூபாய். அப்போ சாந்திக்கு 5000 ரூபாய். அடுத்தது மாதிரிக்கு 12 எடுத்தீங்கன்னா 1 12 12 மீதி 3 பக்கத்துல 0 இருக்கு 30 30ல எத்தனை 12 போகும் 2 12 24 மீதி 6 பக்கத்துல 0 60 60ல 5 12 60 0 3ஆல பெருக்கினீங்கன்னா 3 0 3 15 மீதி 1 2 6 1 7 3 3 ஸோ 3750. இப்போ மறுமதிப்பீடுக்கு எந்த பக்கம் இருக்கு பற்று பக்கம் இருக்கு. அப்படின்னா மறுமதிப்பீடு கணக்கு பற்று 15000 யார் யாருக்கு வர்ஷாவுக்கு 6250 வர்ஷா 6250 சாந்தி 5000 மாதுரி 3750. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு பேரேடு போட்டு அதுல என்ன பேலன்ஸ் வருதோ இந்த பேலன்ஸை அந்த கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அதுக்கு ஒரு குறிப்பேடும் போட்டணும். இது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4 ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். முதல் கணக்கு யார் யாரு வர்ஷா, அடுத்தது சாந்தி, அடுத்தது மாதுரி. முதல் கணக்கு. அடுத்தது இந்த பக்கம் பற்று, இந்த பக்கம் வரவு. முதல்ல எடுத்த உடனே கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முதல் கணக்கை இருப்பு கீழ்கொணரப்பட்டது அப்படின்னு வரவு பக்கம் எழுதணும். ஏன்னா முதல் எங்க இருக்கு பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் என்று சொன்னாலே வரவு. அதனால வரவு பக்கம் 80,000 60,000 20,000 பேர் எழுதிக்கோம். வர்ஷா, சாந்தி, மாதுரி. இது முதல்ல எழுதிருங்க. அதுக்கப்புறம் இங்க எங்கெங்க வர்ஷா, சாந்தி, மாதுரி இருக்கோ பற்றுல இருந்தா பற்று பக்கம், வரவுல இருந்தா வரவு பக்கம் எழுதணும். இங்க இருக்கு. வரவுல 20,000 16,000 12,000 பொதுக்காப்பு. பொதுக்காப்பு 20,000 12,000 10,000. அடுத்தது பற்றுல 5,000 4,000 3,000 பற்றுல. அப்போ லாப நட்ட கணக்கு 5,000 4,000 3,000 இருக்கு. அடுத்தது இங்க வரவுல மறுமதிப்பீடு. மறுமதிப்பீடு 6,250 5,000 6,250 5,000 3,750. ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்ப கூட்டுங்க. இங்க கூட்டுங்க. இங்க 33,750 இங்க 60 72 77,000 இங்க 1,06,250. இப்ப யாரு இறந்து போறா? மாதுரி இறக்காங்க. இவங்க இறக்காங்க. அப்போ இவங்களுக்கு 33,750 ரூபாய் இந்த பக்கம் இருக்கு. ஆனா இங்க 3,000 ரூபாய் இருக்கு.
அப்போ 33,750ல் இந்த 3000 போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு வருது? 30,750 ரூபா நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 30,750 ரூபா கொடுக்கணும். ஆனா மாதுரி இறந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை என்ன பண்ணணும்? அவங்களுடைய நிறைவேற்றாளர் கணக்கு 32,750. $15,000 பார்ப்போம். 20,000 அப்புறம் இது எவ்வளவு? 48. 20, 16, 12. 20, 16, 12. 12 அப்போ 20 35,750. நாங்கள் எழுதும் போது 20, 16, 12 அப்போ 20,000, 16,000, 12,000. அப்போ 20, 12, 32, 35,750. அப்போ 35,750ல் 3000 போயிடுச்சுன்னா 32,750. ஸோ 32,750 மாதுரி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. இப்போ இதுதான் நம்ம இங்க எழுதணும். மாதுரி நிறைவேற்றாளர் கணக்கு பற்று எவ்வளவு? 32,750 ரூபா. மாதுரி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு வரவு 32,750 ரூபா. ஸோ 32,750 ரூபா அவருக்கு நம்ம கொடுக்கணும். அது கடன். இப்போ கூட்டிங்கன்னா 60, 76, 81,000 ரூபா. 81ல் இங்க 4,000 ரூபா போயிடுச்சு. இப்போ மீதி 77,000. இதுதான் இவங்களுடைய முதல். இங்க 80, 20, 1, 1,06,250. 1,06,250 5,000 ரூபா போயிடுச்சுன்னா 1,01,250 ரூபா. இதுதான் இவங்களுடைய முதல். இதற்கு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போடணும். இப்போ இவங்க 2 பேரும் தான் இனிமே முதலாளி. இவர் இறந்துட்டாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை அவங்களுடைய நிறைவேற்றாளர் கடன் கணக்குக்கு மாத்தியாச்சு. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ புதிய இருப்புநிலை குறிப்பு போடணும். புதிய இருப்புநிலை குறிப்பு போடும்போது புதிய இருப்புநிலை குறிப்பு. இப்ப பாருங்க, கணக்கை பார்த்துங்க. முதல் கணக்கு யார் யாருக்கு முதல் இருக்கு? வர்ஷாவுக்கு இருக்கு. வர்ஷா 1,01,250. அடுத்தது சாந்தி 77,000. அடுத்தது இவங்களுக்கு கடன் கணக்கு தான் இருக்கு. ஸோ மாதுரி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு 32,750 ரூபா. ஸோ இனிமே உங்களுக்கு முதல் கிடையாது. பொதுக்காப்பு பிரிச்சாச்சு. கடனீந்தோர் 32,000. பற்பல கடனீந்தோர் 32,000 போட்டாச்சு. சொத்து பக்கம் வளாகம் 1,20,000 இருக்கு. அதனுடைய மதிப்பு 24,000 அதிகப்படுத்தியிருக்கோம். அப்போ 1,20,000த்துல 24,000 அதிகப்படுத்தினா 1,44,000 ரூபாய் வளாகம். அடுத்தது சரக்கிருப்பு. சரக்கிருப்பு 40,000 கொடுத்துருக்கு. 40,000த்துல அதன் மதிப்பு 5,000 ரூபாய் குறைச்சிருக்கோம். அப்போ 5,000 ரூபாய் குறைச்சிருக்கோம். 35,000. அடுத்தது கடனாளிகள் 50,000. கடனாளிகள் 50,000த்துல வாராக்கடன் எவ்வளவு போட்டிருக்கோம்? வாராக்கடன்
கடன் 4000 ரூபாய் போட்டிருக்கீங்க. அப்போ 50,000த்துல 4000 போச்சுன்னா 46,000. அடுத்தது வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம் யாருக்கும் எதுவும் கொடுக்கல, அதனால 18,000 அப்படியே வச்சுக்கணும். வங்கி ரொக்கம் 18,000. அடுத்தது லாப நட்ட கணக்கை பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு தடவை செக் பண்ணுங்க. சரக்கு இருப்பு மதிப்பில் 5,000 குறைக்கணும், குறைச்சாச்சு. வளாகம் மீது 20% மதிப்பேற்றம் செய்யப்பட்டாச்சு. அடுத்தது வார ஐயக்கடன் ஒதுக்கு 4,000 உருவாக்கணும், 4,000 கழிச்சாச்சு. அடுத்தது மாதிரிக்கு செலுத்த வேண்டிய தொகை இன்னும் செலுத்தலை, அதனால அவங்களுடைய கடன் கணக்குன்னு போட்டாச்சு. ஸோ ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் கூட்டும் போது ரெண்டு பக்கமும் ஒரே ஆன்சர் வந்தால் நம்ம போட்டது கரெக்டு. 0, 5 10 மீதி 1, 8 2 10 மீதி 1, 3 5 12 13 மீதி 1, 4 7 14 மீதி 1 2. ஸோ 2,43,000. 0 0 0 8 6 14 19 4 23 2 3 7 10 14 மீதி 1. ஸோ 2,43,000 ரூபாய். இது இருப்புநிலை குறிப்பு. ஸோ இது பயிற்சி வினா 21. எந்த கணக்கா இருந்தாலும் இந்த 5 ஸ்டெப்பை நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா போட்டலாம். அடுத்தது நம்ம போட போறது பயிற்சி வினா 22. எடுத்துக்காட்டு பயிற்சி வினா 22 பக்கம் 223. பயிற்சி வினா 22 இந்த சாப்டர்ல கடைசி. பயிற்சி வினா 22 பக்கம் 223. ஸோ இந்த சாப்டர்னுடைய கடைசி கணக்கு. பயிற்சி வினா 22 பக்கம் 223. வழக்கம் போல விஜயன், சுதன் மற்றும் சுமன் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை தங்கள் முதல் விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். அப்போ விகிதம் கண்டுபிடிக்கும். விகிதம் என்ன விகிதம்? அவங்களுடைய முதல் விகிதம். முதல் ஒருத்தருக்கு 70,000, இன்னொருத்தருக்கு 50,000, இன்னொருத்தருக்கு 30,000. இப்போ 4 0 4 0 4 0 கேன்சல் ஆயிடுது. அப்போ 7:5:3. இந்த 7:5:3ங்கிறத தான் அப்படி முதல் விகிதம்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம விகிதத்தை கண்டுபிடிச்சிக்கங்க. 1. ரெண்டாவது, அவர்களுடைய 31/12/2018 அன்று இருப்பு நிலை குறிப்பு கொடுத்திருக்காங்க. சுமன் 31/3/2019 அன்று இறந்து விட்டார். கணக்கு கொடுத்திருக்கிறது 31/12/2018. 31/12 அப்படின்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி. அடுத்த நாள் காலையில் ஜனவரி 1 2019 2 1 தான். இன்னைக்கு ராத்திரி டிசம்பர் 31, இன்னைக்கு ராத்திரி விடிஞ்சா ஜனவரி 1. அப்போ ஜனவரி 1ல இருந்து 31/3/2019 வரையும் 3 மாதங்கள் கழித்து தான் அவர் இறக்குறார். கணக்கு கொடுத்திருக்கிறது 31/12/2018, அதாவது 1/1/2019 கொடுத்திருக்கு. ஆனால் அவர் இறக்கிறது 31/3/2019, ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் கழிச்சு தான் அவர் இறக்கிறார். இதை ஞாபகம் வச்சுக்கணும். கட்டடம் 1 லட்சம் என மதிப்பிடப்பட வேண்டும். கட்டிடம் 80,000 கொடுத்துருக்கு. 80,000 ரூபாய் கட்டிடத்தை 1 லட்சம்னு மதிப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 80,000 ரூபாய் கட்டிடத்தை 1 லட்சம்னு மதிப்பிட்டீங்கன்னா 20,000 அதனுடைய மதிப்பு அதிகரிக்குது. கட்டடம் என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு அதிகரித்தால் லாபம், லாபம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு வரவு. அப்போ கட்டிடம் கணக்கு பற்று
மறு மதிப்பீடு கணக்கு வரவு எவ்வளவு? 20,000 ரூபாய். இது 1. 2, சரக்கிருப்பின் மதிப்பு 5,000 ரூபாய் குறைக்கணும். சரக்கிருப்பு என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா நஷ்டம், நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. அப்போ மறுமதிப்பீடு பற்று 5,000 ரூபாய், சரக்கிருப்பு வரவு வரவு 5,000 ரூபாய். 3, நிறுவனத்தின் நற்பெயர் 36,000 என மதிப்பிடப்பட்டது. அப்போ நிறுவனத்தின் நற்பெயர் 36,000. இந்த 36,000த்துல யார் இறந்து போறா? சுமன் இறக்குறாரு. சுமன்கிறது கடைசி ஆள், இவர் இறக்குறார். அப்போ இவருக்கு உரிய பங்கு 7, 5, 12, 12, 3, 15. அப்போ 3/15. அப்போ நிறுவனத்தின் நற்பெயர் 36,000 ரூபாய் மொத்தம். அதுல இறந்து போனவருக்குரிய பங்கு எவ்வளவு? இறந்து போனவர் சுமன். சுமன்கிறது கடைசி ஆள். கடைசி ஆளுக்கு 3, 7, 5, 12, 12, 3, 15. அப்போ 3/15. இதில் அடிச்சிங்கன்னா 2, 15, 30, மீதி 6. பக்கத்தில் 0. 60ல் 4, 15, 60. 0, 0. 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3 0, 3 0, 3 4, 12, மீதி 1, 2, 6, 1, 7. ஸோ 7,200 ரூபா சுமனுக்கு நீங்க கொடுத்தாங்க. அப்போ சுமன் கணக்கு வரவெழுதி சுமனுக்கு 7,200 ரூபா அவருடைய முதல் கணக்குல சேர்த்தரணும். அப்போ 7,200 சுமன் கொடுக்கணும்னா இந்த 7,200 யாரு கொடுக்கணும்? இருக்கிறவங்க தான் கொடுக்கணும். இருக்கிறவங்க யார் யாரு? இருக்கிறவங்க விஜயன் அண்ட் சுதன். அப்போ விஜயன் கணக்கு பற்று, சுதன் கணக்கு பற்று, இறந்து போறவர் சுமன் கணக்கு வரவு. ஸோ சுமனுக்கு 7,200 ரூபா கொடுக்கணும். அதை இருக்கிறவங்க தான் கொடுக்கணும். இருக்கிறவங்க என்ன விகிதத்தில் கொடுக்கணும்? அவங்களுடைய ஆதாய விகிதத்தில் கொடுக்கணும். இந்த 7,200 இவங்க 2 பேரும் இவர் இறக்குறதுனால இவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்ல. 3 பேர் பார்ட்னர்ல ஒருத்தர் இறந்து போயிறாரு. அவருடைய பங்கு இனிமே இவங்க 2 பேருக்கு தான் கிடைக்க போகுது. அப்போ இவங்களுக்கு எவ்வளவு ஆதாயம் கிடைக்குதோ அந்த ஆதாய விகிதத்தில் பிரிக்கணும். ஆதாய விகிதம் என்பது புதிய விகிதம் மைனஸ் பழைய விகிதம். இங்க புதிய விகிதம் கொடுத்திருக்கான்னு பாருங்க. புதிய விகிதம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பழைய இந்த விகிதத்தையே நாம எடுத்துக்கணும். இந்த விகிதத்தையே நாம எடுத்துக்கணும். அப்ப 7:5. அப்போ 7,200ல 7:5ன்னு பிரிச்சீங்கன்னா 7, 5, 12. 7/12 7,200 இன்ட்டு 5/12. 12ல் எடுத்தீங்கன்னா 6, 12, 72. 0, 0. 7ஆல் பெருக்கினீங்கன்னா 7, 0, 7, 0, 7, 42. 4,200 ரூபாய். 12ல் எடுத்தீங்கன்னா 6, 12, 72. 0, 0. 5ஆல் பெருக்கினீங்கன்னா 0, 0, 5, 6, 30. அப்போ இவர் 4,200 ரூபாய் கொடுக்கணும். இவர் 3,000 ரூபாய் கொடுக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நற்பெயர் போட்டாச்சு. அடுத்தது கடந்த நிதி ஆண்டின் இறுதியில் இப்போ இவர் 3 மாதம் கழிச்சு தான் இறக்குறார் இல்லையா? கணக்கு கொடுத்திருக்கிறது 31/12/2018. ஆனா அவர் இறக்குறது 31/3/2019. 3 மாசம் கழிச்சு தான் இறக்குறாரு. அப்போ அந்த 3 மாசம் பிசினஸ் நடந்திருக்கு. அந்த 3 மாசம் பிசினஸ் நடந்ததுல ஒரு லாபமோ அல்லது நட்டமோ கிடைச்சிருக்கும்ல, அது அவருக்கு கொடுக்கணும்ல. அதை எப்படி கணக்கிடுறதுங்கிறான்? கடந்த நிதியாண்டின் இறுதியில் இருந்து கூட்டாளிகள் இறந்த நாள் வரை உள்ள லாபத்தின் பங்கு கூட்டாளி இறப்பிற்கு முன் உள்ள 3 முழு ஆண்டுகளின் சராசரி லாபத்தின் அடிப்படையில் ஆனது. அப்போ சராசரி லாபத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். இப்போ சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். 2016க்கு 40,000 ரூபாய், 2016க்கு 40,000 ரூபாய், 2017க்கு 50,000 ரூபாய், 2018க்கு 30,000 ரூபாய். இதுதான் 3 ஆண்டுகள். இதனுடைய சராசரி இது 7 சென்ட்.
கூட்டிங்கன்னா 0 0 0 5 3 8 8 4 12. ஸோ இது 3 ஆண்டுகளின் மொத்தம். அப்போ 3 ஆண்டு சராசரி கண்டுபிடிக்கணும். 3 ஆண்டு சராசரி கண்டுபிடிக்கணும்னா 1,20,000 3 ஆண்டுகளின் மொத்தம். இதை 3ஆல வகுத்தீங்கன்னா 4 3 12 0 0 0 0. அப்போ 40,000 ரூபாய். அப்போ சராசரியா 40,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. கடந்த 3 ஆண்டுகளின் மொத்தம் 1,20,000, சராசரி கண்டுபிடிச்சா 40,000 ரூபாய் சராசரியா ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. ஆனா இவர் 3 மாசம் தான் இருக்காரு. இது சராசரியா ஒரு ஆண்டிற்கான சராசரியாக ஒரு ஆண்டு லாபம். அப்போ 3 மாத லாபம் எவ்வளவு? ஏன்னா இவர் இருக்கிறது 3 மாதம் தான் இருக்கிறார். அப்போ 40,000க்கு 3 மாதத்துக்கு போட்டீங்கன்னா 3/12. 3/12 அடிச்சீங்கன்னா 2 12 24, 3 12 36 4, 40ல் 3 12 36 4, 40ல் 3 12 3 12 இப்படியே போகும். அப்போ பெருக்குனீங்கன்னா 3 9 3 9 3 3 9. அதான் இப்படி வச்சுங்க, சிம்பிள். இதை இப்படி போடுறதை விட ஒரு செகண்ட், இந்த 40,000க்கு 3 மாசம் 3/12. 3/12ல 3 வந்து 12ல 4 தடவை அடிக்கணும். 4 இதில் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் 4 0 0 0 40,000. அப்போ 10,000 ரூபாய். அந்த 3 மாதங்களுக்கு லாபம் 10,000 ரூபாய். இந்த 10,000 3 மாசத்துக்கு கிடைக்கிற லாபம். இந்த 3 மாசத்துக்கு கிடைக்கிற 10,000த்துல இறந்து போனவருடைய பங்கு மொத்தம் எவ்வளவுன்னு பார்க்கணும்ல. இந்த 10,000த்துல இறந்து போனவருக்கு எத்தனை பங்கு? அவர் இறந்து போனவருங்கிறவர் 3/15 இல்லையா? இறந்து போனவர் இதுதான் கடைசி ஆள். அப்போ 3/15. அப்போ 10,000க்கு 3/15 போட்டீங்கன்னா 3 15ல 5 தடவை அடிக்கணும். 5ல அடிச்சீங்கன்னா 2 5 10 0 0 0. அப்போ அவருடைய பங்கு 2,000 ரூபாய். அப்போ விலகிறவருக்கு வெறும் 2,000 ரூபாய் தான் அந்த லாபம் கிடைக்கும். அப்போ லாப நட்ட அனாமத்து கணக்கு, லாப நட்ட அனாமத்து கணக்கு பட்டு 2,000 ரூபாய். யாரு? சுமன். சுமன் கணக்கு வரவு 2,000 ரூபாய். இது போட்டுக்கணும். அவ்வளவுதான். மீதி எல்லாம் போட்டாச்சு. சரிக்கட்டு பதிவுகளுக்கு போட்டாச்சு. இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். கணக்குல பாத்தீங்கன்னா பொதுக்காப்புன்னு பொறுப்புகள் பக்கம் 18,000 ரூபாய் கொடுத்துருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்தா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். அப்போ பொதுக்காப்பு கணக்கு பற்று, பொதுக்காப்பு கணக்கு பற்று எவ்வளவு? 18,000. கூட்டாளிகளை வரவெழுதணும். விஜயன், விஜயன் கணக்கு வரவு, சுதன் கணக்கு வரவு, சுமன் கணக்கு வரவு. இந்த 18,000 பிரிக்கணும். 18,000 இன்ட்டு என்ன விகிதம்? 7:5:3. 7 5 12 3 15. அப்போ 7/15. 18,000 இன்ட்டு 5/15. 5/15. 18,000 இன்ட்டு 3/15. அப்போ 15ல் அடிச்சீங்கன்னா ஒரு 15 15 மீதி 3 0 30. 30ல் 2 15 30 2 0 பெருக்குனீங்கன்னா 0 0 7 2 14 மீதி 1 7 1 7 1 8. ஸோ 8,400 ரூபாய் இருக்கு. அடுத்தது 15ல் அடிச்சீங்கன்னா ஒரு 15 15 மீதி 3 பக்கத்துல 0 30. 30ல் 2 15 30 0 0. 5ஆல பெருக்கினீங்கன்னா 0 0 5 2 10 மீதி 1 5 1 5 1 6. இவனுக்கு 6,000 ரூபாய். இவனுக்கு 2/15. 15ல் அடிச்சீங்கன்னா ஒரு 15 15 மீதி 3 30ல் 2 15 30 0 0. 3ஆல பெருக்கினீங்கன்னா 3,600 ரூபாய். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 2. கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பிரிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 3, மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போட்டு பற்றுனா பற்று, வரவுனா வரவு.
மறுமதிப்பீடு வரவுல 20,000 ரூபாய். கட்டிடம் 20,000 ரூபாய். அடுத்தது பட்டுல 5,000 ரூபாய். சரக்கு இருப்பு 5,000 ரூபாய். அடுத்தது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் கூட்டினா 20,000, இந்த பக்கம் வெறும் 5,000 தான் இருக்கு. இந்த 20,000த்துல 5,000 போச்சுன்னா மீதி 15,000. இந்த 15,000ஐ இந்த 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். விஜயன், சுதன், சுமன் 3 பேருக்கும் பிரிச்சு கொடுங்க. 15,000 பிரிக்கணும். 15,000 இதே மாதிரி 7:5:3ன்னு பிரிங்க. ஸோ 15,000 இன்ட்டு 7/15, 15,000 இன்ட்டு 5/15, 15,000 இன்ட்டு 3/15. 15 ஒரு 15 மீதி 3 0. 7ஆல் பெருக்கினீங்கன்னா 7,000 ரூபாய். 15 ஒரு 15 3 0. 5ஆல் பெருக்கினீங்கன்னா 5,000 ரூபாய். 15 ஒரு 15 மீதி 3 0. 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3,000 ரூபாய். ஸோ 7,000, 5,000, 3,000. 7,000, 5,000, 3,000. இப்போ இது மறுமதிப்பீட்டுக்கு இது எந்த பக்கம் வருது? மறுமதிப்பீடுக்கு இது பற்று பக்கம். அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று இதை வரவழைக்கணும். ஸோ மறுமதிப்பீடு பற்று 15,000, சுதன் கணக்கு, சுமன் கணக்கு, விஜயன் கணக்கு. விஜயன், சுதன், சுமன். விஜயனுக்கு 7,000, இவனுக்கு 5,000, இவனுக்கு 3,000 போட்டாச்சு. இது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். விஜயன், சுதன், சுமன் முதல் கணக்கு. விஜயன், சுதன், சுமன் வரவு இது பட்டு. முதல்ல எடுத்த உடனே இருப்பு கீழ் கொணரப்பட்டது. யார் யாருக்கு? விஜயனுக்கு 70,000, 50,000, 30,000. முதல்ல கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற முதல் கணக்கை எழுதிக்கங்க. அடுத்தது இங்க எங்கெல்லாம் விஜயன், சுதன், சுமன் வருதோ எழுதுங்க. இங்க விஜயனுக்கு பட்டுல 4,000, சுதனுக்கு பட்டுல 3,000. ஸோ இது 4,000, 3,000. 4,200, 3,000. என்ன போடணும்? சுமன். ஸோ இது ரெண்டும் பற்று. ஆனால் சுமனுக்கு வரவுல எழுதணும். சுமனுக்கு வரவுல விஜயன் 4,200, அடுத்தது சுதன் 3,000 ரூபாய். ஸோ இது ரெண்டையும் பற்று எழுதியாச்சு. இந்த 7,200 வரவுல எழுதியாச்சு. அடுத்தது சுமன். சுமன் 2,000 ரூபாய். இந்த பக்கம் சுமனுக்கு வரவுல 2,000 ரூபாய். லாப நட்ட அனாமத்து கணக்கு 2,000 ரூபாய். அடுத்தது வரவுல பொதுக்காப்பு. பொதுக்காப்பு 8,400, 6,000, 3,600. அடுத்தது வரவுல மறுமதிப்பீடு
7000, 5000, 3000. இப்ப யாரு விளங்குறா, யாரு இறந்து போறாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுத்தாச்சான்னு பாருங்க. இறந்து விட்டால் பின்வரும் சரி கட்டுதல்கள். அவ்வளவுதான். அவங்களுக்கு பணம் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு எதுவுமே சொல்லல இல்லையா? அப்ப சொல்லல. இப்ப பாருங்க, இப்ப கூட்டுங்க. 0 0 6 2 8 3 6 8 15 மீதி 1 4 45,800 ரூபாய் சுமனுக்கு பாக்கி இருக்கு. ஆனா சுமன் இறந்துட்டார். அப்போ இந்த பணத்தை என்ன பண்ணணும்? 45,800 ரூபாய சுமன் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு அப்படின்னு போனோம். யாரு இறந்துட்டாங்கன்னா அவருக்கு இனிமே அவருக்கு முதல் கிடையாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த 45,800 ரூபாய் அவருடைய கடன் கணக்குக்கு மாத்திடணும். இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 0 0 0 6 11 1 5 61,000. ஸோ இந்த 61,000த்துல 3,000 ரூபாய் போச்சு. அப்போ 58,000 ரூபாய் இவருடைய முதல். இவரை கூட்டிங்கன்னா 0 0 4 8 15 மீதி 1 1 7 8 85,400. 85,400ல 4,200 ரூபாய் போயிடுச்சுன்னா 81,200 ரூபாய். ஸோ 81,200 ரூபாய். இது 58,000 ரூபாய். இது இவங்களுடைய இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. கடைசியாக புதிய இருப்புநிலை குறிப்பு, 5வது ஸ்டெப், புதிய இருப்புநிலை குறிப்பு போடணும். புதிய இருப்புநிலை குறிப்பு 5வது ஸ்டெப். புதிய இருப்புநிலை குறிப்பு. இது சொத்துக்கள், பொறுப்புகள், இது சொத்துக்கள். இப்போ கணக்கை வச்சுக்கிட்டே நீங்க பாருங்க. கணக்குல என்ன கொடுத்திருக்கு? முதல் கணக்கு. முதல் கணக்குல விஜயனுக்கு 81,200 ரூபாய். அடுத்தது சுதனுக்கு 58,000 ரூபாய். அடுத்தது சுமனுக்கு முதல் கிடையாது, ஆனா சுமனுக்கு நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. சுமன் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு எவ்வளவு? 45,800. சோ போட்டாச்சு. பொது கணக்கை பிரிச்சு கொடுத்துட்டோம். கடனீந்தோர் 17,000. கடனீந்தோர் 17,000. அடுத்தது இந்த பக்கம் கட்டிடம் 80,000, ஆனா அதனுடைய மதிப்பை 20,000 அதிகப்படுத்திட்டோம். சோ கட்டிடம் 80,000, அதனுடைய மதிப்பு 20,000 அதிகப்படுத்தி 1,00,000 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்தது சரக்கிருப்பு 45,000. சரக்கிருப்பு என்ன பண்ணோம்? சரக்கிருப்பு மதிப்பு 5,000 குறைச்சிருக்கும். ஸோ சரக்கிருப்பின் மதிப்பு 5,000 குறைக்கப்பட்டிருக்கு. கழிச்சுங்க. சரக்கிருப்பு 40,000 ரூபாய். அடுத்தது கடனாளிகள் 25,000. கடனாளிகளை ஒன்றும் பண்ணல. அப்போ கடனாளிகள் 25,000 ரூபாய். அடுத்தது வங்கி ரொக்கம் 20,000 ரூபாய். யாருக்கும் நம்ம பணம் கொடுக்கல அல்லது வாங்கல. அப்போ வங்கி ரொக்கம் 20,000 ரூபாய். அடுத்தது கை ரொக்கம் 15,000 ரூபாய். யாருக்கும் பணம் கொடுக்கல அல்லது வாங்கல. கை ரொக்கம் 15,000 ரூபாய். இப்போ கணக்கு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு தடவை செக் பண்ணுங்க.
சுமன் இறந்துட்டாரு, கட்டடம் 1,00,000 மதிப்பிட்டாச்சு, சரக்கு இருப்பு 5,000 ரூபாய் குறைச்சாச்சு. நிறுவனத்தின் நற்பெயர் 36,000 என மதிப்பிடப்பட்டது. ஆனால் அதை இவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. இவருக்கு கொடுக்க வேண்டியது இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நற்பெயர்னு கணக்குக்கு வர வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் இந்த இறந்து போனவருக்காக லாப நட்ட கணக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 2,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதை லாப நட்ட அனாமத்து கணக்குன்னு போடணும். லாப நட்ட அனாமத்து கணக்கு ஒன்றும் இல்லை. இங்கே லாப நட்ட அனாமத்து கணக்கு எங்க இருக்கு? பற்றில இருக்கு. பற்றில இருந்தா சொத்து, அதனால இது சொத்துல போட்டுருங்க 2,000 ரூபாய். பாருங்க, இது பற்றில இருக்கு சொத்து. சுமனுக்கு வரவுல 2,000 ரூபாய். ஸோ வரவுல 2,000 ரூபாய் போட்டாச்சு. ஸோ சுமனுக்கு வரவுல 2,000 ரூபாய் போட்டாச்சு, பற்றில இருக்கிறதுனால இது சொத்துல போட்டாச்சு. ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டினீங்கன்னா டோட்டல் வரணும் 2,02,000 ரூபாய். புக் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்குவோம். 0 0 8 2 10 மீது 1 8 13 14 8 22 2 3 7 12 12 8 20. ஸோ 2,02,000 ரூபாய். இங்கே கூட்டிங்கன்னா 0 0 0 2 5 7 12 மீது 1 2 4 6 10 மீது 1 1 1 2. ஸோ 2,02,000 ரூபாய். எந்த கணக்காக இருந்தாலும் இந்த 5 ஸ்டெப்பை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய கணக்கையும் நம்மளால் கரெக்டாக போட முடியும். தப்பு பண்ணால் நாம தான் எடுத்து எழுதும்போது தப்பாக எழுதுறது, கூட்டும் போது தப்பாக எழுதுறது, அடிக்கும் போது தப்பாக எழுதுறது. இது எனக்கும் வரும், உங்களுக்கு வரும். இந்த மாதிரி இதுக்கு பேர் அரித்மெட்டிக் எரர் அப்படின்னு பேர். அக்கௌண்டன்சியில் எரர் வரவே வராது. அரித்மெட்டிக்கில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தப்பு. இங்கே இருந்து 7,600 இங்கே எடுத்து எழுதும்போது 7,200 எழுதிடுவோம். இது மாதிரி தவறுகள் வந்தாலே ஒழிய மீதி எப்படியும் தவறு வரவே வராது. எந்த கணக்காக இருந்தாலும் நம்மளால் மிகவும் சரியாக போட முடியும். ஸோ இதோட நமக்கு பாடம் 6 முடியுது. ஸோ பாடம் 1லேருந்து பாடம் 6 வரையிலும் எல்லா எடுத்துக்காட்டுகளும் எல்லா பயிற்சி வினாக்களும் ஒன்று கூட விடாமல் நாம் போட்டோம். வாட்ச் பண்ணுங்க, நல்லா படிங்க, சென்டம் வாங்கணும், அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.